ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நீங்க வாட்ஸ்அப்ல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷனுக்கு ஒரு பின் ஒன்று நீங்க ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் பின்னை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால வாட்ஸ்அப்ல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பின்னை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பின்னை சேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வாட்ஸ்அப் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு மேல கார்னர்ல பாருங்க 3 டாட்ஸ் இருக்கும் கார்னர்ல, அதை கிளிக் பண்ணி இதுல செட்டிங்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. இங்க பாருங்க அக்கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே புதுசா நீங்க கொடுக்குற கோடை உங்களுக்கு டைப் பண்ண கேட்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புதுசா நீங்க கொடுக்குற கோடை டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்னு கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பின்கோட் சேவ் ஆகிரும். பின் செட் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லாட்டி மெயில் ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த பின் சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பில் நம்ம டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பின்கோடை நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வாட்ஸ்அப் சம்பந்தமாக நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.